ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த ஷோவில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். மனோகரன் அப்படின்ற கேரக்டருக்கு தன்னுடைய மிரள வைக்கும் நடிப்பால் புத்துயிரூட்டி அந்த கதாபாத்திரத்தை தமிழக மக்களின் நெஞ்சில் ஆழ் புதைத்த நடிகர் திலகத்தின் திறமையை எப்படி பாராட்டினாலும் தகும். 1952 பராசக்தியில் அறிமுகமாகி தனது 10வது படமான மனோகராவில் உடலும் முகமும் வனப்பேறி நடிப்பிலும் மெருகேறி இருந்தார் நடிகர் திலகம். இந்த மனோகரா திரைப்படம் வந்ததும் சிவாஜி அவர்களும் கண்ணாம்பாவும் ரொம்ப கத்தி வசனம் பேசினதால ஆஸ்பத்திரியில பக்கத்து படுக்கையில அட்மிட் ஆனாங்களாம். மகனே மனோகரா, பொறுத்தது போதும் பொங்கி எழு. தன் மகனின் வீரத்தை பாசத்தால் கட்டி போட்டிருந்த ஒரு அன்னை அதை உடை தெரியும் காட்சி. படத்தை பார்த்தவங்க பார்க்காதவங்க அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் அனைவர் மனதிலும் நிலைத்து நின்ற வசனம் இது. வீரத்தாயை கண்முன்னே கொண்டு வந்தவர் கண்ணாம்பா அவர்கள். திரு மு கருணாநிதி அவரின் தமிழ் வசனங்களை ஒருவராலும் குறை சொல்லவே முடியாது. குறிப்பாக 1950-60களில் வெளியான படங்களில் திரு மு கருணாநிதி எழுதிய வசனங்களுக்காகவே படம் பார்த்த பலர் பின்னால் அவருடைய அரசியல் தொண்டர்கள் ஆனாங்க. அதே போல நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பராசக்தியும் மனோகராவும் கலைஞர் அவர்களுடைய வசனங்களுக்காகவே இன்னைக்கும் பெரும் பெயர் திரைக்காவியங்கள். அதிலும் மனோகரா திரைப்படத்தில் வரும் அரசவை காட்சி வசனங்கள் அனல் பறக்கக்கூடியவை. ஆத்திரத்தை கிளப்பாதே மனோகரா, நிறைவேற்று, இது அரசன் உத்தரவு அப்படின்னு மன்னர் புருஷோத்தமன் மனோகரனுக்கு உத்தரவிடுறாரு. அதுக்கு மனோகரன் கூறும் பதில் என்ன தெரியுமா? அரசன் உத்தரவு என்ன, ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது அப்படின்னு கம்பீரமாய் பேசுவாரு. வஞ்சகம் வாழ்ந்தது கிடையாது, கொடுமை நிலைத்ததில்லை. இதோ பார், உன் பொருட்டு விழா நடைபெறுகிறது, விழாவுக்கு நீ வந்துதான் தீர வேண்டும் என்று மந்திரி சத்யசீலர் மனோகரனிடம் கூறும் காட்சியில நடிகர் திலகம் அறிமுகமாவாரு. வீரமாக நடந்து வரும் கால்கள் மட்டுமே காண்பிக்கப்படும். அரங்கில் அத்துணை பேரின் கைத்தட்டல் ஓசை நடிகர் திலகத்தை மனோகரனாய் பார்க்கையில விண்ணை பிளந்ததாம். கூணனும் நிமிர்ந்து உட்கார்ந்து மனோகரனை பார்த்து வியந்து உறைந்து போவான். அப்படி ஒரு கம்பீரம். மனோகரன் என்ற கேரக்டருக்கு வார்த்தை எடுக்கப்பட்டது போல அப்படி ஒரு வேட பொருத்தம். ஒரு காட்சியில நாடகத்துக்கு மந்திரி அழைக்கும் போது அவரிடம் அங்கே வசந்த சேனை வருவாள் என்ற கோபத்தை காட்டி சீறுவார். அப்போது எதிர்பாராமல் தாய் பத்மாவதி அங்கே வந்து மனோகரன் கட்டாயம் நாடகத்துக்கு வருவான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்ல செய்வதறியாது ஒரு கணம் திகைத்து நின்று தாய் சென்றவுடன் மந்திரி சத்யசீலரை முறைப்பார். அந்த காட்சியில அற்புதமாக நடிச்சிருப்பாரு நடிகர் திலகம். நாடகத்தை மகாராணி பத்மாவதியார் பார்த்து அது தன் கதையை பிரதிபலிப்பதாக உணர்ந்து கண் கலங்கி தன்னை அறியாமல் தன் மகனின் தோள்களில் கை வைக்க தாயுடைய கை பட்டவுடன் நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் நடிகர் திலகம் தாய் கலங்குவதை திடீரென கவனித்து தாய் பக்கம் திரும்பி என்னம்மா என்று விவரம் புரியாதவராய் கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்பாரு. அந்த சீன்ல அப்பாவித்தனமாக நடிச்சிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். வசந்த சேனையுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாமல் தாயிடம் கோபமாக உத்தரவு கொடுங்கள், உருத்தெரியாமல் ஆக்குகிறேன் அந்த ஊர் கெடுப்பவளை அப்படின்னு கர்ஜிப்பாரு நடிகர் திலகம். அந்த இடத்துல அவருடைய நடிப்பு அப்போது சிங்கம் போல இருக்கும். பாண்டியன் முத்துவிஜயன் மீது போர் தொடுத்து வா அப்படின்னு அன்னை ஆணையிட்டவுடன் விடை கொடுங்கள், வெற்றி மழை பொழிய வைக்கிறேன், வீணன் முத்துவிஜயனின் விலா எலும்பை நொறுக்குகிறேன் அப்படின்னு முழங்குவாரு. அப்போது நடிகர் திலகத்துடைய நடிப்பு இடி முழக்கம் போல இருக்கும். போர்ல பாண்டியனை வென்று கூடாரத்துல ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது பாண்டியனுடைய மகள் விஜயால் பழி தீர்க்க போர் வீரன் போல ஆண் வேடம் தரித்து மனோகரனை கொல்ல வந்து கையும் களவுமாக மாட்டிக்குவாங்க. விஜயாளிடம் பாதி ராத்திரியிலேயே பதுங்கி பாயும் பட்டாள பயிற்சிக்கு முத்துவிஜயன் ஆட்சியிலே முதலிடம் போலும், ஓடிப்போ உயிரை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு நடிகர் திலகம் நையாண்டி செய்வாரு.
கொல்ல வந்தது மங்கை என்று அறிந்ததும் அவள் அழகுல மெய் மறந்து வளையல் ஏந்தும் கைகளிலே வாள் என்று ஆச்சரியம் கலந்த புன்னகை பூத்தபடி நடிகர் திலகம் கூற, நீர் வீரனானால் என்னை ஜெயித்த பிறகு பேசும் அப்படின்னு விஜயால் வீரத்துடன் பேச, நடிகர் திலகம் கண்களில் காதல் கொப்பளிக்க கொஞ்சம் மொழியாளிடம் வேல்விழி மாதரிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது இளவரசி அப்படின்னு வசனம் பேசுவார். அந்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த மனோகரா படத்துல ஃப்ளாஷ்பேக் டெக்னிக்ல மாறுபட்ட விதத்தில் அமைந்த நாடக பாடல் காட்சி ஒன்று இருக்கு. கொஞ்சம் நீளமான பாடல் தான். நிலாவில் உல்லாசமாக ஆடலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல். பழம்பெரும் பாடகர் டி.ஏ. மோத்தி அவர்கள் இந்த பாடலை தன்னுடைய குரலால சிறப்பாக பாடியிருப்பாரு. டி.வி. ரத்னமும் இந்த பாடலை இணைந்து பாடியிருப்பாரு. பௌத்தியாயனன் கையும் களவுமாக பிடிபட்டு மனோகரனை கொல்ல தன்னை அனுப்பியது வசந்த சேனைதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்துவிட, கோபக்கணல் தலைக்கேற நடிகர் திலகம் வாளை எடுத்துக்கொண்டு சேனாவை கொல்ல புறப்பட தாய் சாந்தப்படுத்தி வாளை உரையில் போடு என்று அன்பு கட்டளையிட, விழிகள் வெளியே பிதுங்க கோபத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டு பின் வேகமாக வாளை உரையில் போடும்போது நடிப்பு புயல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பாண்டியனை கொன்று ரத்தின சிம்மாசனத்தை கைப்பற்றி கொண்டு வந்தும் தாய் அமர வேண்டிய அதே ரத்தின சிம்மாசனத்துல, அதுவும் கொலு மண்டபத்தில் அனைவர் முன்னிலையிலும் வசந்த சேனா அமர்ந்து அதுவும் தனக்கு வெற்றி மாலை சூட்ட வரும்போது அவமானத்தால் கொந்தளித்து வாளை உருவி அவளை கொல்ல போக, சத்தியசீலர் தாயுடைய கட்டளைய மனோகரனிடம் ஞாபகப்படுத்த, ஒரு வினாடியில மந்திரி சத்தியசீலர் பக்கம் திரும்பி புயல் போல சீறி, மறுபக்கம் தடுக்கும் நண்பன் ராஜபிரியன் பக்கம் திரும்பி கோபம் கண்ணை மறைக்க அவனை வேகமாக ஒரு அறைந்து, அடுத்த கணம் தானே உயிர் நண்பனை அறைந்து விட்டோமே அப்படின்னு திகைத்து நின்று ஒரு வருத்த தொனியை முகத்தில் ஒரு நொடியில பாதி நேரத்துல பிரதிபலித்து விட்டு பின் மீண்டும் கோபத்துடன் புலி பாய்ச்சலில் புலி அதிர நடப்பார். எந்த குரு இப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நடிகர் திலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது என்று நமக்கு தோன்றும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.